ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் நம்ம ரோஹிணி இருக்காங்களே மகேஷ்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நீ ஃப்ரீ ஆகிட்டு சொல்லு மகேஷ், நம்ம மூவிக்கெலாம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு உள்ளே வந்து படுக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா பொண்டாட்டி ஃபோனை எடுத்து அப்பத்தாமா அவர் நம்பர் ஆட்டைய போடுறாரு. எதுக்கு இவ்வளோ லவ் இருக்குது, அப்போ பேசினா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. இவங்க இங்கே கவுக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜயோட பிளானை பார்க்கலாமா? சரி வாங்க பார்ப்போம். மறுநாள் விடியுதுங்க. விடிஞ்சோடனே எல்லாரும் அறக்க பறக்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா அந்த டைம் பார்த்து யார் வரா? நம்ம ரவியோட ஓனர் வந்துட்டாங்க. வந்தோடனே வாங்க நேத்து அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு சரி நான் ரவியை பார்க்கணும் எல்லாரும் வாங்கன்னு சொன்னேனே, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நான் 2 பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறேன். அந்த பிரான்ச்சில் வந்து என்னோட வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? ரவியை. உடனே அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி ஆளுக்கு ஒரு காப்பி வச்சுக்கலாம், நீங்களும் வச்சுக்கலாம் நாங்களும் வச்சுக்கலாங்கிறாங்க. ஏன்னா முத்து நீங்கள் ஏமாற்றிட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் எதுவுமே கிடையாது, இவரோட ஒர்க்கு எனக்கு பிடிச்சதுனால தெரிஞ்சதுனால நான் இவர் மேலே கரெக்டாக நம்பிக்கை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ருதிக்கு தனியாக கூட்டு போய் இப்போதைக்கு நீ ஒர்க் பண்ணு, நான் வேணான்னு சொல்லலை, சைன் பண்ணிக்கோ, இதுக்கப்புறம் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணால் தனியாக போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இது நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சைன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம விஜயாவுக்கு என்ன எங்கே போகுது, ரெஸ்டாரண்ட்டுக்கு எவ்வளோப்பா செலவு பண்ணேன்னு சொல்லி கேட்டா 25 கோடியாப்பு. ஆமாப்பு, நம்புப்பு, கத்திரிக்காவும் புளிக்குழம்பும் மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்தா சரின்னு சொல்லிட்டாங்க. இமேஜின் வந்து இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணுற மாதிரி போயிடுச்சு. சீதா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்தோன்னே தாங்கிக்க முடியல மீனாவால். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம அருணோட அம்மா மறுபடியும் வீட்டுக்கு வராங்க. என்னைக்கா இருந்தாலும் சீதா தான் என் மருமக, நான் அடிச்சு சொல்கிறேன், யாரும் அசைச்சிக்க முடியாதுன்னு இங்கே ஒரு பக்கம் போராடுறாங்க. அருண் வேலைக்கே போகாமல் அழுதுட்டு இருக்கான்னு சொல்ல இதை கேட்டோன்னே இவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. விடுங்க நல்லதே நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.